ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு 19th செப்டம்பர். நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணியிருக்கு அப்படின்னு பற்றி பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நிஃப்டி ஸ்பாட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது நம்ம கொடுத்துருந்த லெவல் ஏடிஎம் அண்ட் எஸ்டர்டே 50%. ஓகேவா, அதுக்கு கீழே தான் இன்னைக்கு ஓப்பன் நடந்தது. அதுக்கு மேலே அதை போய் டெஸ்ட் கூட பண்ணல, ஜஸ்ட் அதுக்கு நியர்பை ஒரு ஹை கிரியேட் பண்ணாங்க. மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்தே ஒரு நல்ல ஃபால். ஓகேவா, ஓப்பனிங்கே நமக்கு பி ரேஞ்சை பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணி கன்சிஸ்டன்ட் கீழே வந்து சிங்கிள் ஹெட்ஜையும் பிரேக் பண்ணுறாங்க. தென் ஐவி ரேஞ்ச் ஒன்னையும் பிரேக் பண்ணுறாங்க. இங்கே பிரேக் பண்ணி ஐவி ரேஞ்ச் ஒன் கிட்டேயே ஒரு சின்ன சைடுவேஸ் மூமெண்டம். திரும்ப ஐவி ரேஞ்ச் ஒன்ல வந்து ஷார்ப்பாக நம்மளோட கம்பைன்ட் ஹெட்ஜை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, டெஸ்ட் பண்ணி திரும்ப ஒரு ரிவர்சல் அப் டு நம்மளோட ஐவி ரேஞ்ச் ஒன். ஓகேவா, ஐவி ரேஞ்ச் ஒன் ப்ளஸ் சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது, ப்ளஸ் சிங்கிள் ஹெட்ஜ் இருக்குது. ஓகேவா, மேலே இவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பியூட்டிஃபுல்லாக நம்மளோட ஐவி ரேஞ்ச் ஒன் வரைக்கும் போயிருப்பாரு. எக்ஸாக்டாக ஐவி ரேஞ்ச் ஒன் வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்கேருந்து ஃபால். ஓகேவா, அங்கேருந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஸ்லோ ஸ்டெடியாக ஃபால் நடந்து ஓகே திரும்ப சூப்பர் ட்ரெண்டில் ஒரு ரிஜெக்ஷன். நம்மளோட கம்பைன்ட் ஹெட்ஜையும் பிரேக் பண்ணி ஐவி ரேஞ்ச் டூ. ஓகேவா, இந்த ஐவி ரேஞ்ச் டூவை க்ளோஸ் பண்ணி இன்னைக்கு கீழே சஸ்டெயின் பண்ண முடியல. ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஒன் ஹவர் ஓகே ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் நடந்தது. ஒரு 12:45க்கு அப்புறம் தான் ஒரு சப்போர்ட் எடுத்து ரிவர்சல். ஓகேவா, நான் ஸ்டாப் ரேலியாக நம்மளோட அகெயின் சிங்கிள் ஹெட்ஜ். ஓகேவா, கிளியராக சிங்கிள் ஹெட்ஜ் வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்கேயும் ஒரு சைட்வேஸ் மூமெண்டம். ஓகே, திரும்ப அங்கேருந்து ஒரு சடன் ஃபாலு. ஓகே, நம்மளோட செகண்ட் சூப்பர் ட்ரெண்ட். ஓகேவா, அதை டெஸ்ட் பண்ணல, ஆனால் அங்கேயே நமக்கு நம்மளோட மேஜர் ஏஎம்ஏடே அகைன் ஒரு கிராஸ் ஓவர். திரும்ப பிட்வீன் த சூப்பர் ட்ரெண்டு அப்பர் சூப்பர் ட்ரெண்ட் போயிட்டு அங்கேருந்து திரும்ப ஃபால். ஓகேவா, இப்போது ரெண்டு சூப்பர் ட்ரெண்டையும் பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணி ஆனால் நமக்கு ஓகே பிரேக் பண்ணி கன்சிஸ்டண்டாக கீழே இல்லை. திரும்ப ஒரு ரிவர்சலில் நம்மளோட ஐவி ரேஞ்ச் ஒன்று கம்பைன்டு சிங்கிள் ஹெட்ஜ். ஓகேவா, சிங்கிள் ஹெட்ஜ் கிட்டேயே மார்க்கெட்டை ஒரு சைட் வேஸ்ட்டாக முடிக்கிறாங்க. ஓகே, இதுதான் நம்ம கொடுத்துருக்க மேனுவல் சார்ட்டில் நடந்தது. நம்ம ஆட்டோமேட்டிக் சார்ட்டில் மற்ற என்ன லெவல்ஸ்லாம் இதில் ஹிடன் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்மளோட இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டரில் நம்ம ஏடிஎம்மாக கொடுத்துருக்க லெவல் இது, ப்ரீவியஸ் டே ஹை இது, கரண்ட் வீக் ஹையும் இதான். ஓகேவா, ஸோ மார்க்கெட் வந்து அதுக்கு கீழே தான் ஓப்பனிங். கரண்ட் டே ஓப்பன் ப்ளஸ் எஸ்டர்டே மிட்டு ப்ளஸ் எஸ்டர்டே க்ளோஸ். ஓகேவா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதில் வந்து ஒரு ஷார்ப் ஃபால். ஓகேவா, நம்ம கொடுத்துருங்க சிபிஆர் ரேஞ்ச். ஓகேவா, இந்த பிளாக்கு எல்லோ பிளாக். ஓகேவா, இந்த சிபிஆர் ரேஞ்சு அதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கிறாங்க. க்ளோஸ் வச்சவங்க திரும்ப அங்கேருந்து ஓகே பாட்டம் சிபிஆர் வரைக்கும் வீக்கு போயிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால். ஓகேவா, அங்கேருந்து ஒரு நான் ஸ்டாப் ஃபால் வந்தவங்க நம்ம கொடுத்துருக்க ஐவி ரேஞ்ச் ஒன். ஓகேவா, அதையும் பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் டே லோ. ஓகேவா, அதை ஃபஸ்ட்டு வந்து பிரேக் பண்ணி கீழே போகிறாங்க, ஆனால் பாடி வைக்கல. ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டில் மேலே போயிட்டு நம்ம கொடுத்துருக்க எக்ஸாக்ட் லெவல் ஐவி ரேஞ்ச் ஒன். ஓகேவா, அதில் வந்து திரும்ப ஃபால். ஓகேவா, எதுலாம் பிரேக் பண்ணிக்காம ப்ரீவியஸ் டே லோ, தென் எஸ்டர்டே சிபிஆரும் பிரேக் பண்ணி கம்பைன்ட் ஹெட்ஜ். ஓகேவா, கம்பைன்ட் ஹெட்ஜில் ஒரு லோ கிரியேட் பண்ணிவிட்டு திரும்ப இங்கேருந்து ஒரு ஷார்ப் ரிவர்சல் அகெயின் ஐவி ரேஞ்ச் ஒன். ஓகேவா, திரும்ப இந்த ஐவி ரேஞ்ச் ஒன்ல இருந்து ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஃபாலாக சிபிஆரை பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணி பிட்வீன் த சிபிஆர் அகெயின் சூப்பர் ட்ரெண்டில் போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப இன்னைக்கான லோவை அகெயின் பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா, இங்கே நமக்கு நம்ம மேனுவல் சார்ட்டில் தான் ஐவி ரேஞ்ச் ஒன்று, ஐவி ரேஞ்ச் டூ, ஐவி ரேஞ்ச் த்ரீ அப்படின்னு சொல்லி லைன்ஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். ஆனால் நம்மளோட இண்டிகேட்டரில் லிமிடேஷன்ஸ் இருக்கிறதால நம்ம 64 பிளாட் கண்டிஷன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேவா, நம்ம 64க்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. என்னால் இருக்கிற மற்றதை எடுத்துகிட்டு தான் அதை கொண்டு வர முடியும். அதனால் நான் ரெண்டு சார்ட்டையுமே பார்ப்பேன். ஓகேவா, மேனுவலையும் பார்ப்பேன், ஆட்டோமேட்டிக்கும் பார்ப்பேன். அதனால் இன்னைக்கு இதில் லிமிடேஷன்ஸ் இருக்கிறதால என்னால் இதில் வந்து இப்போது எக்ஸ்ட்ரா லைன்ஸ் ஆட் பண்ண முடியல. இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஐவி ரேஞ்சு 2, 3 ஆட் பண்ணுறேன்னா ஒன் சைடுக்கு 2. ஓகே, கம்பைன் 2 சைடுக்கு எனக்கு இப்போ 4 பிளாட் பண்ணணும் நான்.
ஓகேவா? இந்த 4 லைன்ஸ் பிளாட் பண்ணணும்னா நான் தேவையில்லாத 4 லைன்ஸ் டெலிட் பண்ணணும். ஓகே, இதில் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையும் டெலிட் பண்ண முடியல. ஓகேவா? அதனால தான் நான் சேம் டைம் நான் என்னோட மேனுவல் சார்ட்டையும் சைட் பை சைட் பார்ப்பேன். ஓகேவா? ஸோ இந்த லோ கிரியேட் ஆனதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இங்கே ஐவி ரேஞ்ச் 2 இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இதில் சப்போர்ட் எடுத்து பிட்வீன் கம்பைன்ட் எட்ஜ் சூப்பர் ட்ரெண்டு ப்ளஸ் ஐவி ரேஞ்ச் 2. ஓகேவா? இதுக்குள்ளே தான் இருக்குது. இதை பிரேக் பண்ணி கீழே போக முடியல. ஸோ இங்கே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனோடனே ஒரு ஃபாஸ்ட் மொமெண்டம் மார்க்கெட் பியூட்டிஃபுல்லாக விவப்பையும் பிரேக் பண்ணி அதுக்கு மேலேயும் போயிருக்காங்க. ஓகேவா? திரும்ப அங்கேருந்து ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் போயிட்டு திரும்ப ஒரு ஃபால். ஓகே, ப்ரீவியஸ் டே லோவில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப பிட்வீன் த சூப்பர் ட்ரெண்ட். ஓகேவா? சூப்பர் ட்ரெண்ட் அகெயின் எஸ்டர்டே சிபிஆர் கிட்ட ஒரு ஃபாலு, திரும்ப ரிவர்சல் நம்ம கொடுத்துருங்க ஐவி ரேஞ்ச். ஓகே, ஐவி ரேஞ்ச் ஒன்லேயே போயிட்டு மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. ஓகே, இது வந்து ஸ்பாட்டில் ஃபியூச்சர்லேயும் பார்த்துங்க என்ன நடந்திருக்குன்ட்டு. ஓகேவா? இவங்க ஒன்ஸ் ஸ்டார்டிங்லேயே விவப் கீழே வந்துட்டாங்க. விவப் கீழே ட்ரெயின் ஆனதால ஒரு நல்ல ஃபாலு, திரும்ப ஒரு ரிவர்சலு. ஓகே, திரும்ப ஃபாலு. ஓகே, ஏன்னா நமக்கு வந்து ப்ரீமியம் வந்து ஃபியூச்சரில் ஓகே ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் நமக்கு ப்ரீமியம் மூவ் ஆகும். ஆனால் லெவல்ஸு ஸ்பாட்டை வச்சு தான். ஓகேவா? இப்போ இது இங்கே கொண்டு போய் நிறுத்துறாங்க அப்படின்னா ஓகே அதுக்கு ஃபியூச்சரும் சேர்ந்து மூவ் ஆச்சுன்னா தான் நமக்கு ப்ரீமியம் கிடைக்கும். ஓகே, வெறும் ஸ்பாட் மட்டும் போயிட்டு ப்ரீமியம் நகரலை அப்படின்னா நமக்கு ஃபியூச்சர் நகரல நமக்கு ப்ரீமியமும் நகராது. ஓகேவா? அதனால சேம் டைம் நமக்கு ஃபியூச்சரும் சேர்ந்து மூவ் ஆகும். ஓகேவா? ஓகே, தென் நம்மளோட ஸ்ட்ரைக் கால் சைடில் 25,450 ஏடிஎம் பேஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது ஸ்ட்ராடல் சார்ட். ஓகேவா? ஸ்ட்ராடல் சார்ட் மார்னிங்கே பாருங்கள். ஒன்ஸ் இவங்க விவேப்புக்கு மேலே இருந்தாங்கனாலே செல்லர்ஸ் பேனிக். ஓகேவா? அதே தான் நம்ம இங்கேயே கொடுத்துருக்கோம். இப்போ கம்பைண்டாக நேற்று செல் பண்ணவங்க எவ்வளோக்கு செல் பண்ணியிருப்பாங்க? 80 ரூபா. ஓகேவா? நேற்று எண்ட் ஆஃப் த டேல. ஓகே, கண்டிப்பாக இந்த ரெட்டாக செல் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது விஷயம் இல்லை. இந்த ஸ்ட்ரைக்கு கம்பைண்டாக இந்த ப்ரைஸுக்கு முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ப்ரைஸ் கம்பைண்டாக இதுக்கு முடிஞ்சிருக்கு. இதுக்கு கீழே ட்ரேட் நடந்துட்டு இருந்தால் தான் இது டிகேல இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேவா? இது என்ன ஆகுது? ஓப்பன் பண்ண ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே டைனமிக் பிஇபி ஸ்டாட்டிக் பிஇபிக்கு மேலே போயிடுச்சு. மேலே போச்சு அப்படின்னாலே அப்ரிஷியேட். ஓகேவா? அதுவும் அப்ரிசியேஷன் இன்ட்ராடேல இல்லை, ப்ரீவியஸ் டே கம்பைண்டு. ஓகேவா? கம்பைண்டு ப்ரைஸில் இருந்து அப்ரிஷியேட் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நேற்று இதை 80 ரூபாய்க்கு விற்றவங்க இன்னைக்கு இது மார்னிங் கொஞ்ச நேரத்துலேயே 90 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஓகேவா? அப்போனா இவங்க ஓப்பனிங்லேயே 10 ருபீஸ் லாஸில் இருப்பாங்க. ஓகே, 10 ருபீஸ் லாட்டு ஒன் சைடுக்கு. ஓகேவா? நம்ம சிபி ரெண்டுத்தையுமே பார்த்தா 150 குவான்டிட்டி. ஓகேவா? ஒரு லாட்டுக்கு இப்போது இந்த கம்பைன்டு லாட்டுக்கு 10 ரூபா லாஸ்னா 1500 ரூபா லாஸில் இருப்பாங்க செல்லர்ஸ். ஓகேவா? மார்னிங்கு. ஓகே, இதே 10 லாட்டு ஷார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 15,000 ரூபா மார்னிங் அவங்க லாஸ். ஓகே, செல்லர்ஸ் அப்போ பேனிக் என்ன பண்ணுவாங்க? அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகே, கம்பைண்டாக செல் பண்ணவங்க மேபி ஹோல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிங்கிள். ஓகேவா? அப்போ சிஇ மட்டும் செல் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க? ஹோல்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது சிஇடிகே தான். பி செல் பண்ணவங்க ஓகே மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதால பி செல் பண்ணவங்க பேனிக்காக பை பண்ணுறாங்க. ஓகேவா? இங்கே பேனிக்காக பை பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, நமக்கு சிஇ சைடில் ஓஏ இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஓகே, சிஇ செல்லர்ஸ் இதில் ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டை இன்னும் ஃபர்தராக கீழே கொண்டு போக போகிறாங்கன்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனாலேயே நமக்கு பிஇ சைடில் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? தென் த்ரூ அவுட் த டே கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இவங்க பிஇபிக்கு மேலே தான் இது நடந்தது. ஓகேவா? அப்போ இதுக்கு மேலே இருந்தாலே ஒரு லோ வரும்போதும் நம்ம பை பண்ணலாம். ஓகேவா? அதே தான் நமக்கு நிஃப்டிலையும் ஒரு ரைஸ்லையும் நம்ம செல் பண்ணலாம். இதே ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் புட் ஆப்ஷன் ஒரு லோ வரும்போதும் விவேப் கிட்ட வரும்போதெல்லாம் தைரியமாக பை பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்ம சி சைடோ ஓஐ பார்க்கணும். ஓகே, ஓஐ ஜாஸ்தி இருந்தாலே விவேப் கிட்ட வரும்போதெல்லாம் ஓகே நமக்கு ஒரு
ரைஸ் வரும். ஓகேவா? ஓகே, தென் இவங்க ஓப்பன் ஆனதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இவங்க ஓப்பன் ஆனது வந்து கால் சைடு இது ஓப்பனு, பிபிக்கு மேலே தான் ஓப்பன் ஆகி அங்கேருந்து டீக் ஆயிருக்காங்க. சாரி, இன்றைக்கும் வந்து நான் ஹெக்கனாஷ்லேயே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன், அதில் கரண்ட்டே ஓப்பன், இது வேலிட் இல்லை. ஓகேவா? பார்க்காதீங்க. ஓகே, இவங்க ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா மேபி இந்த க்ரீன் கேண்டில், இவங்க வந்து ஓப்பன் ஆனது பிபிக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்காங்க புட் ஆப்ஷனு. ஓப்பன் ஆனவங்க ஓப்பனிங்லேயே விவாப்புக்கு மேலே போயிட்டாங்க. ஓகே, போனவங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட முடிச்சது, இன்னைக்கு கரண்டே ஓப்பனுக்கு மேலே தான் முடிச்சிருக்காங்க பி. ஓகேவா? அப்போது இதில் பி செல்லர்ஸ் எண்ட் ஆஃப் த டே லாஸ்ட்டில் தான் இருப்பாங்க. ஓகேவா? ஓப்பன் ப்ரைஸுக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு ப்ரைஸுக்கு கீழே வந்தால் தான் அவங்க நோ லாஸ், அட்லீஸ்ட் நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு கீழே இருப்பாங்க. ஓகே, இவங்க கரண்ட் டே ஓப்பனுக்கும் மேலே இருக்காங்க, ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கும் மேலே இருக்காங்க. ஓகேவா? அப்போது சிங்கிள் லெக்காக அதை விற்றவங்க எண்ட் ஆஃப் த டேயில் இவ்வளோ லாஸ் பார்த்தவங்க இப்போ கொஞ்சம் லாஸை ரிகவர் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஸ்டில் இன்னும் லாஸில் தான் இருப்பாங்க. ஓகேவா? இது புட் ஆப்ஷனுக்கு நான் இதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் புட் ஆப்ஷனை வச்சு. ஓகே, வாங்க நம்ம புட் ஆப்ஷனோட சார்ட்டையும் பார்த்துடலாம். 25,450 புட் ஆப்ஷனு. ஓகே, நம்ம சொன்னது தான். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கீழே இருக்குல்ல, நான் எக்கனாஷில் வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததால உங்களுக்கு ஓப்பன் தப்பாக கட்டுது. ஆக்சுவலாக ஓப்பன் வந்து இதுக்கு மேலே தான் நடந்துருக்கு. ஓகேவா? பிபிக்கு மேலே ஓப்பன் நடந்து நெக்ஸ்ட் ஒரு தேர்ட் கேண்டல்லையே நமக்கு விவாப்புக்கு மேலே கன்சிஸ்டண்டாக இருந்தாங்க. ஒரு சி சைடில் மேசிவ் ஓ இன்க்ரீஸு ப்ளஸ் மார்க்கெட் நல்ல ஃபால் வந்ததால் ப்ரீமியம் நல்ல ரைஸ் ஆச்சு. ஓகே, ரைஸ் ஆகி ஒரு சைட் வேஸ் மூமெண்டம், திரும்ப இங்கேருந்து ஒரு ரேலி, திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால். ஓகேவா? கிட்ட வரும்போதெல்லாம் நம்ம ஒரு பை எடுத்திருந்தா ப்ராஃபிட்டில் வந்துடும். ஓகேவா? ஓகே, இதுதான் இன்னைக்கு ஸ்ட்ரைக்கில் நடந்து. தென் ட்ரெண்டிங் ஓஐ பார்த்துடலாம். இன்றைக்கி ஓஐ நடந்தது வந்து நிஃப்டியில் ஓப்பனிங்கே நமக்கு கால் சைடில் தான் அதிகமாக இருந்தது. கால் சைடில் நம்ம சொன்ன மாதிரி புட் சைடில் ஓப்பன்லேருந்து ரெடியூஸ் ஆகிருக்கு, கால் சைடில் பாருங்கள் மேசிவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓஐ. ஓகே, கால் சைடில் மேசிவாக ஓஐ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, புட் சைடில் டிகே ரெடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் ஓகே ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்புறம் தான் ஓஐ ஓப்பன்லேருந்தே அதிகமாகுது. ஓகேவா? ஸோ இவங்க இங்கே போயிட்டு இங்கேருந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க. ஓகேவா? மார்க்கெட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி IV2 வரைக்கும் போயிருக்கு வச்சுங்க. ஓகே, IV2 வரைக்கும் போயிருக்கு. IV2 டெஸ்ட் பண்ணதுக்கு இவங்க பொசிஷன்ஸை ஓகே இவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ புட் ஆப்ஷன்ஸ் ஓஏ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுதான் இங்கே IV2லேருந்து ஒரு ரைஸு, திரும்ப ஒரு ஃபால், திரும்ப ரைஸு, திரும்ப ஃபால். ஓகேவா? இதுதான் நமக்கு ப்ரைஸில் கிடச்சிது. ஓகேவா? எண்ட் ஆஃப் த டேயில் ரெண்டு பேருமே அவங்களோட ஓப்பன் ஓஏலேருந்து ரெடியூஸ் தான் இருக்காங்க. இன்னும் அட்லீஸ்ட் கால் சைட்லேயாவது நியர்பை. ஓகேவா? நியர்பை அவங்களோட இவங்க ரொம்ப ரெடியூஸ் ஆயிருக்காங்க. ஓகேவா? கேப் தெரியுதுல உங்களுக்கு ஓப்பன்லேருந்து. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்எஸ்சியோட டேட்டா பார்த்துடலாம். என்எஸ்சி கொடுத்துருக்க டேட்டா இன்னைக்கு 25,410. எஸ்டர்டே ஹைக்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு, எஸ்டர்டே க்ளோஸுக்கும் கீழே. ஓகேவா? சரி, இன்னைக்கு ரேஞ்ச் வந்து எஸ்டர்டே லோவை மட்டும் பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேவா? எஸ்டர்டே லோ வந்து 329, இன்னைக்கு 286. நம்ம இங்கே சார்ட்டில் பார்த்தாலும் தெரியும். ஓகே, எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணி இன்னைக்கான லோ கிரியேட் ஆகிருக்கு, க்ளோஸு நியர்பை. ஓகேவா? எஸ்டர்டே லோவை ஆனால் பிரேக் பண்ணல, நியர்பை. ஓகே, ஆனால் எஸ்டர்டே ஓப்பனுக்கு மேலேயும் போகலை, எஸ்டர்டே ஹையும் பிரேக் பண்ண முடியும். ஓகேவா? இன்னைக்கான ரேஞ்சு நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 145. ஓகேவா? நேற்றை விட இன்னைக்கு ரேஞ்சு நமக்கு நல்லாவே கிடச்சிருக்கு. வீக்லி ரேஞ்ச் ஆல்ரெடி ஹை லோ கிரியேட் ஆனதால 400 ரேஞ்ச் இந்த வீக்கான ரேஞ்ச் அச்சீவ்ட. ஆவரேஜ் வந்து நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் 100 அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 131 நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஓகே, இன்னைக்கான 50% இது. நாளைக்கு இந்த 50% சார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் செயின் டேட்டா போயிடலாம். ஆப்ஷன் செயினில் ஓகே நிஃப்டி இந்த வீக்கான எக்ஸ்பைரி நம்ம ஏடிஎம் எடுத்துருக்கிறது 25,350. ரீசன் ஓகே ப்ரைஸ் நியர் ப்ரைஸு. ஐவி பாருங்கள் கால் சைடில் 7.07 இருக்குது, புட் சைடில் 6.01. ஓகேவா? நியர்லி மார்ஜினலி ஒரு 1% வந்து நமக்கு கால் சைடில் அதிகமாக இருக்குது. ஓகேவா? இது அதிகமாக இருக்கிறது
என்ன அப்படின்றது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியாச்சு இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. இருந்தாலும் ஓவரால் பார்க்கும்போது நமக்கு இது நேரோ ஐவி தான். ஓகேவா? மார்க்கெட் ஒரு நேரோ ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஓகே, பட் இந்த பக்கம் இருக்க ஐவியை குறைக்கிறதுக்கான ட்ரேட் நடந்ததுன்னா நமக்கு புட் சைடில் போகலாம். இல்லை இந்த ஐவி வந்து நமக்கு சாதகமாக அமையணும் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஏடிஎம்க்கு மேலே ப்ளஸ் ஹையர் லெவல்ஸை பிரேக் பண்ணியிருந்தா இந்த ஐவி மார்க்கெட் மேலே போகிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இதே ஆப்போசிட்டில் நடந்ததுன்னா எங்கே புட் ஆப்ஷனுக்கு கீழே கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஓப்பனுக்கு பிலோ ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலே இந்த ஐவி ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? தென் இந்த இன்னைக்கான என்எஸ்சி டேட்டா வச்சுக்கிட்டு நம்ம மண்டே ட்ரேடிங்க்கு தேவையான லெவல்ஸை இன்றைக்கே கேல்குலேட் பண்ணி பிளாட் பண்ணியாச்சு. ஓகேவா? அது என்னென்ன லெவல்ஸ்ன்றது பார்த்துருவோம். ஓகே, நம்ம ஏடிஎம் எடுத்துக்கிறது 25,350. இது எஸ்டர்டேவோட 50%. ஓகேவா? இது சி ரேஞ்ச், இது பி ரேஞ்ச். ஓகே, இது சிங்கிள் ஹெட்ஜ், இது கம்பைன்ட் ஹெட்ஜ். ஐவி ரேஞ்ச் 1, 2, 3 எக்ஸ்ட்ரீம் ஹை. ஓகேவா? அதே பி சைடில் ஐவி ரேஞ்ச் 1, 2, 3 இது எக்ஸ்ட்ரீம் லோ, இது சிங்கிள் ஹெட்ஜ், இது கம்பைன்ட் ஹெட்ஜ். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம என்எஸ்சி கொடுக்குற டேட்டாவை வச்சு தான் இவ்வளோ லைன்ஸும் பிளாட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நம்ம கொடுக்கக்கூடிய இந்த லெவல்ஸில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் 90% இருக்கு. ஓகேவா? நம்ம டெய்லி வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கோம். வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே, எவ்வளோ ஹை அக்யூரேசியாக நம்மளோட லெவல்ஸை நிஃப்டி டெஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ட் ஆஃப் த டே வீடியோக்கு வந்தாச்சு. உங்களுக்கு என்னோட எஃபர்ட் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.